தென்பேஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், காட்சி தொடர்பியல் துறையை சார்ந்தவர் முனைவர் ஏ. தமிழரசு அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். இவர் தமிழில் மிக முக்கியமாக சங்ககால அல்லது தொடக்க காலத்தினுடைய சுடுமண் பானை சுடுமண் முறைகளை பற்றி கலை மற்றும் சமூகவியல் நோக்கிலிருந்து ஆய்வு செய்தவர். அவர் இந்த நூலை ஒரு காட்சி தொடர்பியல் பின்புலத்திலிருந்து பேச வருகிறார். அவரை அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி பேச வரணும் அப்படின்ட்டு எனக்கு இங்கேருந்து அழைப்பு வரும்போது திரு முருகன் அவர்கள் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கு வந்திருக்கு நீலமலை பற்றி, அதை நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. நான் பேசணுமா அப்படின்னும் போது யாருன்றது அந்த தகவல் வந்தது. ராஜகோபால் ஐயாவை பற்றி தகவல் வந்தது. அதுக்கப்புறமா பத்மாவதி அம்மாவை பற்றி தகவல் வந்தது. ராஜகோபால் ஐயாவை பற்றி பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க முருகனை உடம்பு முடியல. முருகன் உங்களுக்கு பரிச்சயமான ஆட்கள் தெரியும். ஏன்னா நான் ஓவியக் கல்லூரியிலேருந்து படித்தவன். முருகன் தொல்லியல் கல்வெட்டு ஆய்வாளர், தமிழ்நாடு அரசு தொல்லியல் கல்வெட்டு ஆய்வாளர். அவர் பார்க்கறதுக்கு ராஜகோபால் ஐயா வீட்டுக்கு போயிருந்தா, அப்போ எனக்கு ஐயாவோட வீடெல்லாம் தெரியாது. உள்ளே போகும்போது புக்கு ஃபுல்லாக அவரோட சுற்றி ஃபுல்லாக புக்கு தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ புக்கு நடுவில் ஒருத்தன் படுத்துட்ருக்கானா, எவ்வளோ படிச்சிருப்பான்னு தான் தோணுச்சு எனக்கு. முதல்ல முருகனை மீட் பண்ணும்போது அங்கே தான் இருந்தது. அம்மா இருந்தாங்க அன்றைக்கி மீட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா பத்மாவதி பற்றி பேசணும் அப்படின்னா, கலப்பிரர்களுடைய வரலாறை பற்றி ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றது எனக்கு தூண்டுறது ஓவியர் சந்து. ஸோ அவர் சொல்லும் போது சில வார்த்தைகள் பேசுவார். அடிக்கடிக்கு பேசும்போது ஓவியங்களை பற்றி மரபு வழி ஓவியங்கள் தான் அதிகபட்சமாக பேசுவாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாகரிகத்தை பற்றி தான் ஓவியத்தோட இயலாக இருந்தது. அவங்களுடைய சிலபஸ்ஸு ஃபுல் அவங்களுடைய சிலபஸாக தான் இருந்தது. சங்க காலம், இலக்கியம், தொல்லியல் எல்லாமே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் முனைவர் பட்டம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அறிமுகமாகிடுச்சு. ஸோ இங்கே உள்ளே வரும்போது 10 வருஷமாக கிட்டத்தட்ட எனக்கு சசிகலா மேடம் எல்லாமே என்னுடைய சீனியர் அவங்க. ஒரு 5 ஆண்டுகளமாக ஒன்றுமே புரியாமல் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ புக்கு எழுதணும், இப்போ அவர் சுதாகர் ஐயா எழுதின மாதிரி போயிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கீழ்வாலை, செத்தவரை இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இதை பற்றி எழுதலாம், இதை பற்றி ஓவியத்தை சொல்லலாம், இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னும் போது சுடுமண் சார்ந்து நான் படித்தேன். சுடுமண் சார்ந்து படிக்கும்போது சுடுமண் உருவங்களுடைய தொடக்க நிலை எப்படி இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இதோட தொடக்க நிலைக்கு முன்னாடி ஓவியமாக இருந்திருக்குமா, இந்த ஓவியத்தோட தொடக்க நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னும்போது விழுப்புரத்தில் கீழ்வாலையில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்க ஓவியம்லாம் எங்களுக்கு புரியாத ஒரு புதிதாக இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்லும் போது சிந்துவெளி நாகரிகத்தோட தொடர்புள்ள குறியீடுகள் எல்லாமே கீழ்வாலையில் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய புத்தகம். 2013 அப்புறமா நான் பிஹெச்டி உள்ளே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய புத்தகங்கள் வாங்க தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி வரலுமே என்னுடைய அமைப்பு என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஓவியம், சுடுமண் உருவங்கள், அவ்வளோதான் என்னோடய நிலையம். அதுக்கப்புறம் அனிமேஷன் துறையில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 ஃபிலிம் தமிழ் ஃபிலிமில் 2 படத்தில் ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னோடய ஓவியம் சார்ந்த ஒரு பயணமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு முன்பட்ட ஓவியம், சங்ககால ஓவியங்கள், சங்ககால விஷயம் அப்படின்றது எங்களுக்கு யாருக்குமே கவின்கலை கல்லூரியில் படிக்கிற அத்தனை பேருக்குமே தெரியாத ஒரு புதிதாக இருந்தது. தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் வரும்போது ஒவ்வொரு நாளும் அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன். சசிகலா மேம் கிட்ட, பிளைண்டாக இருக்குது எனக்கு, நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறீங்க, இலக்கியம்னா ரொம்ப அதிகபட்சமாக இப்போ இங்கே பேசும்போது கூட நான் உடனடியாக தான் பேசியிருப்பேன். ஏன்னா இலக்கியம் சார்ந்து பேசுகிற அத்தனை பேர் கூட்டத்தில் நான் ஒரு ஆள் பேசும்போது எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய தேடல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒரு நூலை வாசிக்க தொடங்கினேன். நூல் ஆசிரியர் உள்ள டெய்லி லைப்ரரியில் போய் உட்கார ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு புக்கும் தொடங்கும்போது ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர்னு ஒரு புத்தகம் கண்ணில் படித்தேன். ஸோ அந்த புத்தகம் கண்ணில் படும்போது முத்தாலக்குறிச்சி காமராசர் அவர்கள் அந்த அவர் புக்கு படிக்கும் போதே அவர் அந்த புக்கோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது எனக்கு. ஸோ புக்கு பயணம் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு இடமா ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். ஸோ அவருக்கு அந்த நம்பரை எடுத்துகிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கேன், உங்கள் புத்தகம் வாசித்தேன், எனக்கு உங்களை பார்க்கணும் நேரில் அப்படின்னு இங்கேருந்து ஆதிச்சநல்லூர் பயணம் பண்ணேன்.
ஸோ அங்கே போய்ட்டு அந்த பதியல் சைட்டை என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்பேஸில் எடுத்து அந்த பதியல் சைட்டை நான் ஒன்றுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் என்னை பார்த்து என்னை தொட்டு பார்க்க வச்ச ஒரு பர்சன் அவர். சரி, ரெண்டாவது இந்த புத்தகத்தை பற்றி ஏன் வாசிக்கிறோம், இந்த புத்தகத்துக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த புத்தகம் அம்மா சொன்ன மாதிரி நான் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஸோ ஐயா பேசுனது அம்மா பேசுனது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நான் திரும்ப அவங்கள விட பெரிய கருத்தை நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஓவியனா என்னோடய பார்வையில் என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய வெளிக்கொண்டு வரணும், நிறைய விஷயங்கள். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சிகள் எல்லாமே அதிகபட்சமாக காடு, ரொம்ப டீப்பான காடு ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். செடி கொடிகள் டெய்லி ரெகுலராக அந்த அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அவர் திடீர்னு புலின்ற அந்த வேர்டிங் எல்லாமே சொன்னாங்க. இந்த புலி சிறுத்தைகள் இருக்கிற இடம்லாம் நாங்கள் போகலை. கீழ்வாலை செத்தவரை ஏறும்போதே எங்களால் எனக்கு ஆர்ட் பிளாட்ஃபார்மில் வந்த எங்களுக்கு ஒரு மாதிரி பெருசாக இருந்தது. ஒரு பாதி ஏறும் போதே என்னோடய விஷயங்கள் எல்லாமே இவ்வளோ தான், நான் இப்போதுக்கு மேலே போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நாள் 2 நாள் போகல, நான் கீழ்வாலை செத்தவரைக்கு கிட்டத்தட்ட அதிக பயணமாக நான் மேற்கொண்டேன். அது இல்லாமல் என்னோடய கல்லூரி மாணவர்களையும் அழைச்சிட்டு அங்குள்ள ஓவியத்தையும் அங்கே உள்ள குறியீடுகளையும் அந்த பிள்ளைங்களுக்கு காமிச்ச பக்குவம் இருந்தது. ஸோ இந்த புக்கு நான் வாசிக்கும் போது இங்கே எடுத்த என்னோடய தீசிஸ்க்கு எடுத்த ரெஃபரன்ஸு, எனக்கு தீசிஸ் கூட ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு புக்கும் நம்ம ஆய்வு பண்ணும்போது பின்னாடி ஃபுட்நோட்ஸ் இருக்கும். அம்மா சொன்ன போது இது யார் எழுதியிருக்காங்க, இந்த ஆத்தர் நேம் யார் தான் இருக்கும், என்னவா இருக்கும், அவங்க யார் பெரிய ஆள், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கணக்கு எடுக்கும்போது இந்த ஃபுட்நோட்ஸ் என்னோடய தீசிஸ்க்கு வேல்யூடாக இருக்குமா, நான் என்னவா பண்ணுவேன்னும் போது இந்த நூல் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. ஏன்னா 2 விஷயமா இருந்தது பார்த்தேன் அந்த விஷயத்தில். ஒன்று, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பானை ஓடுகள்லாம் நீங்கள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், அதுக்கப்புறமா இப்போ இருக்க பானை ஓடுகள் எல்லாமே கணக்கு வச்சாலும் மேலே இருக்க அந்த ஆக்சைடு, ரெட் ஆக்சைடு பிளாக் ஆக்சைடு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கலர் டோனு ஃபயர் பண்ணால் அந்த ஃபயரிங் அப்படியே ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு சங்க காலத்தில் ஒரு ஃபயரிங் ஸ்டேஜ் போகும்போது, இப்போ இன்றைக்கும் செராமிக் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேர்ன் பண்ணிங்கன்னா பேர்ன் ஆகிடும் எல்லா பொருளும். ஸோ அந்த பேர்னிங் பக்குவமும் கலர் தன்மை, இங்கே இருக்கிற பாறை ஓவியத்தில் இருக்க சிவப்பும் சரி வெள்ளை நிறமும் சரி, நம்ம பானை ஓடுகளில் காணப்படுற அந்த வெள்ளை ஓடுகளும் ஒன்றா இருக்குது. ஸோ பானை ஓடுகளுடைய வண்ண சான்றுகள் பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இந்த வண்ண சான்றுகள் முறையும் பார்க்கும்போது கொழுப்பு பவுண்டரையா நிறைய புத்தகம், அந்த தமிழக பாறை ஓவியங்கள் குறியீடுகளும் கீழல்களும் புக்கு நிறைய அதை வாசிக்க தோணுச்சு. ஸோ அந்த புக்கெல்லாம் எடுக்கும்போது ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது விலங்கு ஃபஸ்ட்டு இருந்தது, 2வது அனிமலோடைய வேட்டை காட்சிகள் இருந்தது, 3ஆம் நிலை ஓவியமாக குழுக்கள் இருந்தது, இனக்குழுக்க மக்களுடைய ஓவியங்களாக இருந்தது. அப்படி இருந்தது இந்த ஓவியங்களை. இந்த முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்ற போது அதுக்கு அடுத்தது ஓவியத்துடைய வண்ணங்கள், நிறங்கள் என்னவாக இருந்தது, நிறம் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னும் போது இன்றைக்கி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற எல்லாமே பிக்மெண்ட் எல்லாமே சயின்ஸிட்டிக்காக ரெடி பண்ணுற ஒரு பிக்மெண்ட் தான். நீங்கள் வெள்ளை எடுத்தாலும் வெள்ளை பிக்மெண்ட் ரெடி பண்ணலாம், ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், கோட்ரி கலர் அப்படின்ற கலர் பேஸ்ட் தான் பிரிச்சுருக்காங்க. அது பிகினிங்கில் என்னவா இருந்தது கலர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த வண்ணங்கள் எல்லாமே சிவப்பு நிற வண்ணங்களாக இருந்தது, செங்காவியில் இருந்தது. இந்த செங்காவி எப்படி என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னும் போது கார்பன் டேட்டிங்கோடைய கண்டென்ட்டு இது ஒப்பாழ்வு பண்ணுறதுக்கு நிறைய ஒப்பாழ்வு பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் அந்த வண்ணங்களை பற்றி ஒப்பாழ்வு பண்ணும்போது கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த 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 புள்ளி விவரம் முதல் கொண்டு அதில் இருக்குது. ஏன்னா இது டேட்டிங் பண்ணுற விஷயங்கள், இது என்னவா இருந்திருக்கு, கலர்ஸ் என்னவா எப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு முதல் கொண்டு அதில் போட்டிருந்தாங்க. அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே இருக்க அந்த ஓவியமும் வெள்ளை நிற ஓவியமும் சரி, வெள்ளை நிற ஓவியமும் ரெண்டுமே அலகேட் பண்ணி திரும்ப பாற்றில் கொண்டு வந்து என்னவா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதும் தெளிவாக ஒப்புழைப்பு பண்ணியிருக்காரு. இன்னும் கதைக்கொழி ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வாலை செத்து ஒரு மாதிரிலாம் இல்லை. ஒரு டீப்பான பாஸ்குள்ளே போயிட்டு அங்கே கடந்து போனால் தான் அந்த ஓவியத்தை பார்க்க முடியும். இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நான் வரும்போதே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அது வெறும் புத்தகமாக நூல் வடிவமாக இருந்தால் ஒரு சின்ன சபையில் அது நூல் படிக்கிறதுக்கு ஒன்று ஆர்வம் உள்ள ஆட்கள் மட்டும்தான் படிப்பாங்க. இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு போகணும். அதை வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்துருக்கீங்களா, ஃபோட்டோ ஃபுட்டேஜாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு எடிட் பண்ணியோ அது செம்மைப்படுத்தியோ தெளிவான ஒரு விஷயத்தை கொண்டு போனால் இன்னும் மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ வெறும் இப்போ நிறைய கிளியடி இப்போ புதுநை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தொழில்களை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஓவியங்களை பற்றி அவேர்னஸும் இந்த தொல்லியலை பற்றி நிறைய எச்சங்களும் கொண்டு போகணும்
மாணவர்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணணும், வீடியோவை செம்மைப்படுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி. திரும்பவும் ஒரு முறை இந்த நூலை எழுதிய சுதாகர் நல்லியப்பனுக்கும் குமுதல் ராமசாமி அவர்களுக்கும் ஆய்வாளராக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சி தொடர்பியல் துறையின் பின்புலத்திலிருந்து அவர் சொல்லியதில் மிக முக்கியமானது ஓவியத்தையும் அது ஒரு கலை படைப்பாக நாம் கருத வேண்டும் என்கிறது ஒரு செய்தி. அப்புறம் இன்னொன்று, பழங்குடி மக்களினுடைய ஒரு வாழ்க்கை முறை அதில் ஒரு படைப்பாக கலைப்படைப்பாக வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் தொட்டுக்காட்டி பேசினார்.